நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் லியோனியா ரெசார்ட்ஸில் இருக்கக்கூடிய ரூம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே நேற்று போட்ட வீடியோவில் லியோனியா ரெசார்ட்ஸில் இருக்கக்கூடிய மற்ற ஃபெசிலிட்டிஸ்லாம் என்னென்ன இருக்குங்கிறத டீட்டெயில்டாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அதோடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஒன்லி ரூம்ஸை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். 4 கேட்டகரி ரூம்ஸை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது லகூன் பே. ஸோ இது ஒரு சூப்பராக இருக்கும். தனியாக ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக செப்பரேட்டாக இருக்கும். இது ஃபுல்லாகவே க்ரீனரி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ரெசார்ட் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய லியோனியா ரெசார்ட் மொத்தம் 150 ஏக்கரில் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே திரும்பினாலும் பச்சை பசேல்னு இருக்குது, சூப்பராக. இது லகூன் பேக்கான செப்பரேட் ஒரு மினி லாபின்னு சொல்லலாம். நான் இந்த லகூன் பே மட்டும் டீட்டெயில்டாக எடுத்திருக்கேன், சொல்லியிருக்கேன். அது ஏன்னு உங்களுக்கு போக போக நீங்கள் வீடியோ பார்க்க உங்களுக்கே புரியும். இதுதான் லகூன் பே. மொத்தம் 17 ரூம்ஸ் இருக்குது லகூன் பேல மட்டும். செவத்தில் இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்ஸில் பெயிண்டிங்லாம் இருக்குது. நம்ம ரூமுக்கு என்டர் ஆயிடலாம். நீங்கள் ரூமில் நுழைஞ்ச ஊட்டியுமே லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கண்ணாடி இருக்கும். பக்கத்துலேயே நம்மளுக்கு வாஷ்ரூம். இங்கேயே ஒரு பெரிய மிரர், ஹேர் ட்ரையர்ஸ், அதே மாதிரி நம்மளுக்கு ஷவர் ஏரியா தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. பக்கெட்டு, பாத் டவல்ஸு, இந்த சோப்பு, ஷாம்பு. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, சேவிங் கிட்டு, ஷவர் கேப்பு, அதே மாதிரி பாடி லோஷன், ஒரு சீப்பு, இதெல்லாம் இருக்கும் இந்த சைடில். லகூன் பேல நம்ம ஸ்டே பண்ணியிருந்தனால நம்ம இதை கொஞ்சம் டீட்டெயில்டாக எடுத்திருக்கோம். மற்ற ரூம்போட பார்க்கையில் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் லகூன் பேக்கும் மற்ற ரூம்ஸுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸுங்கிறதுக்காண்டி. 2 வார்ட்ரோப் இருக்குது. இது எக்ஸ்ட்ரா பில்லோ. குழந்தைங்களாம் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா பெட்டு கேட்டாலும் கொடுப்பாங்க. இன்னொரு வார்ட்ரோப்பில் சேஃப்டி லாக்கர்லாம் இருக்குது. இதான் ரைட் சைடில் வார்ட்ரோப்பு, அது மெயின் கேட்டு. இந்த சைடு லெஃப்ட் சைடில் மிரர், வாஷ்ரூமு. இந்த சைடில் பார்த்திங்கன்னா இன்னொரு பெரிய மிரரு. இங்கே கெட்டில், அந்த வாட்டர் பாட்டில், அந்த காஃபி, டீ, அந்த க்ரீமி, சுகர், அந்த ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். இங்கே நீங்கள் புக் பண்ணையில் லியோனியாவோடைய டைரக்ட் வெப்சைட்லேயே போய் புக் பண்ணிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அவங்க டிஸ்கவுண்ட்லாம் கொடுப்பாங்க. இதே மற்ற வெப்சைட்டில் போயிட்டு அவங்க மூலியமாக பண்ணிங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாகவே கிடைக்கும் டிஸ்கவுண்ட். கீழே ஒரு மினி ஃப்ரிட்ஜு. அங்கிட்டு இன்னொரு டேபிள், அதில் 2 ட்ராயர்ஸ் இருக்குது. இன்னொரு ரைட்டிங் டேபிள். இங்கே ஒரு மிரர் இருக்குது, டிவி. ஸோ இங்கே பெட்டு, 2 சைட்லேயும் சைட் டேபிள்ஸு. இங்கே ஒரு ஏசி, நைட் லேம்ப்லாம் இருக்குது. ஃபேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே. இது பால்கனி. ஸோ ரூம்லேருந்து பார்க்கவே நம்மளுக்கு பால்கனி தெரியும். சூப்பராக இருக்கும் அந்த பால்கனி. அந்த சைடு அவங்களோடது, இன்னொருத்தர் ரூமோடது. பால்கனிலேருந்து அழகாக நம்ம ஸ்விம்மிங் பூலுக்கு இறங்கி போய்க்கலாம். ஸோ பெரிய ஸ்விம்மிங் பூல். இது பூலாமே இந்த 17 ரூம்ஸில் இருக்கவங்க லகூன் பேல உள்ளவங்களுக்கு மட்டும்தான் செப்பரேட்டாக உள்ளது.
நம்ம வந்து டே நைட்டு எப்போ வேணாலும் வந்து ஸ்விம் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு கிளியர் ஐடியா கிடைக்கும். இது லகூன் பே. நெக்ஸ்ட் வந்து செலஸ்டியா சூட் ரூம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லாபி இருக்கு இல்லையா, லாபிக்கு உள்ளே போய் போகணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய 2 ரூமுமே லாபிக்கு உள்ளே இருக்கக்கூடிய ரூம்பு. அதாவது ரைட் சைடு ஒரு கேட்டகரி ரூம்ஸ் இருக்குது, லெஃப்ட் சைடு ஒரு கேட்டகரி ரூம்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து ரைட் சைடு உள்ள ரூமுக்கு வந்திருக்கோம். அதே மாதிரி தான் சேமாக இருக்கும். நம்ம ரூமில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரியே ஒரு பெரிய மிரர், வாஷ்ரூம்லாம் அதே மாதிரியே சேமாக இருக்கும். நான் அதனால தான் இதில் டீட்டெயிலாக நம்ம காமிக்க முடியாதுங்கிறக்கான தான் நம்மளுடைய ரூம்ஸில் என்னென்ன டீட்டெயில்டாக காமிச்சிருக்கேன். இங்கே வந்து பாத் டப் இருக்குது எக்ஸ்ட்ரா. அதே மாதிரி கபோர்ட்ஸில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து ஒரு அயன் பாக்ஸும் அயன் போர்டும் வந்துருக்கு நம்மளுக்கு. இதுதான் இங்கே வந்து ட்வின் பெட் இருக்குது. அதே மாதிரி ரைட்டிங் டேபிள் எக்ஸ்ட்ரா இங்கே வந்து ஒரு சோஃபா இருக்குது நம்மளுக்கு. ஆனால் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு இல்லையா, இங்கே வந்து 1.7 ஃபீட்டில் இவ்வளோ பெருசு தான் இருக்குது. இது நீங்கள் வந்து நின்றிங்கன்னா இடுப்பளவுக்கு தான் இருக்கும். இதில் வந்து சோப்போ ஷாம்போ நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு நீங்கள் நிற்கலாம். இந்த மாதிரி சைடில் ஷவர் இருக்குது, அவ்வளோதான். இதுதான் ஃபோட்டோ உங்களுக்கு பார்க்கையில் தெரியும். அடுத்து வந்து பே விண்டோ சூட் ரூம் தான் பார்க்க போகிறோம். இதுவும் அதே மாதிரி தான், மிரர், வாஷ்ரூம் சேம். இங்கேயும் வந்து பாத் டப் வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் சேம். நம்மளுக்கு வந்து லகூன் பேயில் வந்து அயன் பாக்ஸு அயன் போர்டு மட்டும்தான் கிடையாது. மற்றபடி எல்லாமே நம்மளுக்கு இருக்க மாதிரி தான் இவங்களுக்கும் இங்கே எல்லா ரூமில் இருக்குது. நம்மளோட வந்து சிங்கிள் பெட்டாக இருக்கும். இங்கே வந்து ட்வின் பெட் கொடுத்துருக்காங்க இந்த 2 ரூம்லேயும். அதே மாதிரி மினி ஃப்ரிட்ஜ் எல்லாமே, இது லக்கேஜ் வச்சுக்கிறது, டிவி, 2 சோஃபா, ட்வின் பெட் எல்லாமே. ஆனால் இங்கே வந்துட்டு அந்த சின்னதாக நம்ம ஏற்கனவே உள்ள ரூமில் பார்த்தோம் இல்லையா, அந்த அளவுக்கு சின்ன ஸ்விம்மிங் பூல் கூட கிடையாது. இது ஜஸ்ட்டு விண்டோ மட்டும்தான். விண்டோ வழியே நம்ம பார்க்கல, அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் தெரியும். நம்ம நைட்டு வந்து ஷூட் பண்ணனால அது நமக்கு தெரியல. காஸ்ட் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 ரூமே சேம் காஸ்ட்டு தாங்க. லகூன் பே ஆகட்டும், இந்த சூட் ரூம் ஆகட்டும், பே விண்டோ சூட் ரூம் ஆகட்டும், எல்லாமே சேம் ப்ரைஸ் தான். செலஸ்டியா எல்லாமே. ரூம்லேருந்து சைடில் வெளியில் வந்துட்டு இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு வரணும். நம்ம இப்போ விண்டோ வழியாக பார்த்தோம் இல்லையா நைட்டு, இது வந்து நம்ம பகலில் வந்து எடுத்திருக்கோம். இது 17 ரூம்ஸ்க்கும் இந்த குட்டி ஸ்விம்மிங் பூல் தான். இப்போ ரூமோடைய பிக்சர் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக இருக்கும். அடுத்தது கேட்டகரி வந்து ஓபிஸ்ன்னு சொல்லிட்டு, இது வந்து ரூம் ஃபுல்லாக இருந்தாலும் நம்ம ரூமில் போய் எடுக்க முடியல. இதில் வந்து சின்ன ஸ்விம்மிங் பூலோ இல்லை எதுவுமே கிடையாது. இது அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி அடுக்கடுக்காக இருக்கும். நீங்கள் இதுலேருந்து ஸ்விம் பண்ணணுன்னா நம்ம ஸ்ப்ளாஷுக்கு தான் போகணும். ஏற்கனவே நேற்று போட்ட வீடியோவில் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்ப்ளாஷுக்கு தான் நீங்கள் போய் பண்ணணும். பட் ரேட் வந்து இதுக்கு ரொம்பவே கம்மி. நம்மளுடைய பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா லகூன் பே தாங்க. ஏன்னா நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயே வருஷம் பூரா இருந்துட்டு வருஷத்தில் 1 நாளோ இல்லை 2 நாளோ தான் இந்த மாதிரி போய் ஸ்டே பண்ண போகிறோம். அதுவும் நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரியே ரூம்லேயே இருக்காமல் டக்குன்னு ரூமை திறந்து வெளியில் வந்தோட்டி அழகாக உட்காரதுக்கு சூப்பரான ஒரு பால்கனியில் உட்காந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டக்குன்னு நம்ம டே நைட் எப்போ வேணாலும் நம்ம வந்து ஸ்விம் பண்ணிக்கலாம். யாருமே எதுவுமே கேட்க போகிறது இல்லை. நம்ம வந்து ஸ்விம் பண்ணணும்னா நீங்கள் ஓபிஸ்லாம் ஸ்டே பண்ணிங்கன்னா இங்கேருந்து நம்ம ஸ்ப்ளாஷ்க்கு போகணும். நைட் நேரத்துலலாம் ஸ்ப்ளாஷ்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போல்லாம் போய் பண்ண முடியாது. நீங்கள் வந்து லகூன் பேயில் எப்போ வேணாலும் ஸ்விம் பண்ணிக்கலாம். செப்பரேட்டாக இருக்கும், சூப்பராக இருக்குது. குழந்தைங்களாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா நான் லகூன் பே தான் சொல்லுவேன். ஏன்னா அப்பார்ட்மெண்ட் லைஃப்லேயே இருந்துட்டு ஜஸ்ட்டு வெளியில் வரையில் இங்கேயே வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்காமல், ஓபிஸ் வந்து கொஞ்சம் காசு கம்மி 3ஓடையும் கம்பேர் பண்ணையில். பட் ஓகே, நீங்கள் அந்த 2 ரூமை செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக செலஸ்டியா அண்டு பே விண்டோக்கு பதிலாக நீங்கள் லகூன் பே எடுத்திங்கன்னா நல்லாவே சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். பாருங்கள் பசங்க எந்தளவு என்ஜாய் பண்ணுறாங்கன்னு. இது ஈவினிங் மழை வர டைமில்.
இது வந்து என்னுடைய ஒப்பீனியன் தாங்க. நாங்கள் வந்து லகூன் பேயில் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். மற்ற ரூம்ஸில் இருக்கவங்களோட ஏன்னா மற்ற ரூம்ஸில் உள்ளவங்கெல்லாம் ஸ்ப்ளாஷுக்கு போய் தான் வந்து ஸ்விம் பண்ணி என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் இங்கேயே வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணோம். பால்கனிலாம் உட்காந்துருந்தோம். மங்கீஸ்லாம் வந்துச்சு. ஆனால் இது எங்களை எதுவுமே பண்ணலங்க. குரங்கு அது பாட்டுக்கு அழகாக வந்துட்டு வேப்பம்பழம்லாம் பறித்து சாப்பிட்டு அது பாட்டுக்கு அழகாக போயிடுச்சு. நாங்கள் தண்ணிக்குள்ளே இருந்தோம். குரங்கெல்லாம் தண்ணிக்குள்ளே இறங்கவே இல்லை. இப்போ பாருங்கள், லகூன் பேயில் வந்து அந்த பறவைகளுடைய சத்தத்தையெல்லாம் கேளுங்க, உங்களுக்கே புரியும் நான் ஏன் வந்து லகூன் பே பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னு. மற்ற ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லாபிக்கு உள்ளே போய் அப்படியே ஒரு ரூம் மாதிரி இருக்கும். பெருசாக வெளியில் உள்ள எந்த சத்தமும் கேட்காது. பட் லகூன் பேயில் தான் இந்த மாதிரி நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். நீங்கள் லியோனியா போனீங்களா? லகூன் பேயில் ஸ்டே பண்ணுங்கள்.